பிரைஸ்தலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகர் கேட்டுக்கொண்டபடினால டெய்லி வசனம் அனுப்புகிறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொன்னால் நல்லா இருக்கும்னு கேட்டதுனால இன்னிலேருந்து ஒரு பிரயாசப்படுறேன். இந்த யூடியூப் சேனலில் டெய்லி ஒரு 3 நிமிஷம் இல்லை ஒரு 4 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். நீங்களும் அநேகருக்கு இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அநேகருக்கு அனுப்புங்க. அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக செல்லலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சர்வ வல்லமுள்ள தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு பேர் வாக் வித் ஃபாதர்னு போட்டிருக்கேன், பார்த்துருக்கலாம் நீங்கள். அவர் யார்? நம்முடைய அப்பா. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறது யாராக இருந்தாலும் அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் பரலோகத்தை அடையும்படி தேவன் என்ன பண்ணியிருக்காரு? இந்த பூமிக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் எங்கே போகிறாங்க? பாவங்கள் செய்து நரகத்துக்கு போகிறாங்க. ஏசப்பா என்ன பண்ணாங்க? தன்னுடைய பிள்ளைகள் யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லோரும் நித்திய ஜீவன் பரலோகம் வரணும், சொர்க்கத்துக்கு வரணும், மோட்சத்துக்கு வரணும் அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்ப எல்லாரையும் அழிக்கிறதுக்காக ஏசப்பாவை இந்த பூமிக்கு நம்ம அப்பா அனுப்பல. எதுக்கு அனுப்பினாரா? அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லோரும் பரலோகம் வரணும், சோத்திரம். அதற்காக தான் என்ன பண்ணார்? பூமிக்கு அனுப்புகிறார். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இந்த பூமியில இருக்க போகிற காலங்கள்லையும் சந்தோஷமா இருக்கணும். மரித்த பிறகு எங்கே போகணும்? நித்திய ஜீவன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்றது ஒரே காரணத்துக்காக தான் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தாங்க. எல்லாவித அற்புதங்களையும் பழைய ஏற்பாடுலேயும் நம்ம பார்க்கலாம். ஆனால் ஏசப்பா பூமிக்கு வந்த ஒரே நோக்கம், நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள், பரலோகம் வரணுன்ற அந்த ஒரே காரணத்துக்காக தான் அந்த பூமிக்கு வந்தார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா கூட, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு? பைபிள் அநேக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு. மெயினாக கொடுத்தது என்னது? நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நித்திய ஜீவன் என்னது? பரலோகம், சொர்க்கம், மோட்சம் தான் என்னது? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். இருக்கிற வாக்கு தத்துவத்திலே பிரதான வாக்கு தத்துவம் நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு அளிப்பேன் என்று சொல்லி. இன்னைக்கு பார்க்குற எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு அளிப்பேன். இன்னும் ஒரு வசனம் பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன கொடுத்தாரா? அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அதை தான் நம்ம பார்க்குறோம். நமக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம்? வாக் வித் ஃபாதர். எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்மெல்லாம் யாரு? அவருடைய பிள்ளைகள். அதை என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. அவருடைய பிள்ளைகள் நாம், சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகும்போது நமக்கு அதிகாரத்தை. இன்னைக்கு இந்த தியானத்தில் நம்ம பார்த்தோம், நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்க. அதை மறக்கவே கூடாது. எந்த சூழ்நிலைனாலும் மறக்கவே கூடாது. தகப்பன் தன் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? ஒரு குறைவு இல்லாமல் பார்த்துக்கொள்வாங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதை பார்க்குற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் முழுவதும் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறேன். இன்றைக்கும் அருமையான வார்த்தையை கொடுத்து நீங்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள்,
ஆம் ராஜா, உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது. எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த நாளும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனை, போராட்டம் எல்லாவற்றையும் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. அவங்களுடைய எடுக்கிற எல்லா முயற்சிகளை ஆசீர்வதிங்க. சரீரத்துக்கு எல்லா பலவீனத்தை நீக்கி போடுங்க. அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்க. பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென். ஆமென். காட் bless you all. எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். டெய்லி எல்லாருக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். காட் bless you. பிரைஸ் எல்லாம்.